Hi friends, நம்ம இந்த வீடியோவில் IATF16949 2016 இருக்கு இல்லையா, அதில் நம்ம 7.3 விழிப்புணர்வு அப்படின்ற டாபிக் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்துட்டு நம்ம ரெண்டு கவர் பண்ண போகிறோம், 7.3.1 அண்ட் 7.3.2 அப்படின்ட்டு ரெண்டு சப் கிளாஸை வந்துட்டு கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் இருக்கிறது வந்துட்டு 7.3.1 அவேர்னஸ் சப்ளிமெண்டல். அதில் வந்துட்டு ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. அந்த ஒரு செக் பாயிண்ட் என்னென்னு பார்ப்போம். ஓகே, அந்த ஒரு செக் பாயிண்ட் என்னென்னா எம்ப்ளாயீஸ்க்கோட அவேர்னஸ் வந்துட்டு செக் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இதில் வந்துட்டு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அந்த ஆர்கனைசேஷனில் இருக்க எல்லா எம்ப்ளாயிக்கும் குவாலிட்டியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்புறம் மெயின்டைன் பண்ணுறது, குவாலிட்டி வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் குவாலிட்டி வந்துட்டு அச்சீவ் பண்ணுறது, இதை பற்றிலாம் அவேர்னஸ் இருக்கா, அதாவது ஒரு எம்ப்ளாயிக்கும் வந்துட்டு அவேர்னஸ் இருக்கா அப்படின்ட்டு இந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஆடிட் அப்போ வந்துட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி செக் பண்ணும்போது அந்த அவேர்னஸ் வந்துட்டு அவங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு நம்ம ட்ரைனிங் ரெக்கார்டு இல்லை அவங்களோட ஃபீட்பேக் ஃபார்ம் அந்த இதெல்லாம் நம்ம காட்டுறோம் அப்படின்னா, ஸ்கில் மெட்ரிக்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த இதெல்லாம் நம்ம வந்துட்டு அதுக்கு எவிடன்ஸாக காட்டுறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு எம்ப்ளாயி கூப்பிட்டு அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு பார்ட்டை கொடுத்துட்டு அதை வந்துட்டு செக் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. ஸோ அப்படி செக் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கா, இந்த அவங்க கொடுத்துருக்க ட்ரைனிங் வந்துட்டு கரெக்டான ட்ரைனிங் தானே அப்படின்ட்டு அது வந்துட்டு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு தான் அந்த எம்ப்ளாயி கூப்பிட்டு செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது கூட என்ன ஒன்றும் செக் பண்ணுவாங்க. இப்போ ஒரு நான் கன்ஃபர்மிட்டி வருது அப்படின்னா, அதாவது ஒரு ரிஜெக்ஷன் பார்ட் வருது அப்படின்னா, அது கஸ்டமர் எண்டில் என்ன மாதிரியான ரிஸ்க்கை வந்துட்டு க்ரியேட் பண்ணும், எந்த மாதிரியான பாதிப்பை வந்துட்டு உருவாக்கும் அப்படின்ட்டு அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயிக்கும் அதில் அவேர்னஸ் இருக்கா அப்படின்ட்டு இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டில் வந்துட்டு செக் பண்ணுறாங்க. ஓகே, இதெல்லாம் தான் அதாவது ஒரு எம்ப்ளாயிக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு அவேர்னஸ் வந்து தராங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு குவாலிட்டி அலர்ட்டில் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அப்படி டிஸ்பிளே பண்ணும்போது அதை வந்துட்டு ஒரு ஆப்ரேட்டர்லாம் ஒரு எம்ப்ளாய்க்கும் வந்துட்டு அதை பற்றியான அவேர்னஸ் தருவாங்க. இப்போ ஒரு நான் கன்ஃபர்மிட்டி வந்துட்டு ஒரு கஸ்டமர் எண்ட்க்கு போயிருக்கு. ஸோ அந்த கஸ்டமர் எண்ட் போனதுனால அந்த பார்ட்டு என்ன மாதிரியான டிஃபெக்டை வந்துட்டு அங்கே வந்துட்டு க்ரியேட் பண்ணுச்சு, ஸோ அது நெக்ஸ்ட் லெவலில் வந்துட்டு என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை வந்துட்டு உருவாக்கும் அப்படின்ட்டு அந்த ஆப்ரேட்டர்லாம் எம்ப்ளாய்க்கு வந்துட்டு அவேர்னஸ் தந்திருப்பாங்க. ஸோ அப்படி அவேர்னஸ் தந்ததுக்கான எவிடன்ஸாக அவங்ககிட்ட சைன் வாங்கி வச்சுருப்பாங்க. ஓகே, நாங்கள் இவங்களுக்கு அவேர்னஸ் தந்திருக்கோம் அப்படின்ட்டு அதை வந்துட்டு கஸ்டமருக்கு சப்மிட் பண்ணுவாங்க. சப்போஸ் ஏதாவது ஆடிட் வராங்க அப்படின்னா, நான் இந்த அவேர்னஸ் வந்துட்டு அவங்களுக்கு தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்துட்டு எவிடன்ஸாகவும் தரலாம். ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்துட்டு அந்த ஆப்ரேட்டருக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருக்கிறத வந்துட்டு அவங்கள டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட சொன்னாலும் காட்டணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கா, அதாவது நாலேஜ் இருக்கா அப்படின்ட்டு இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு செக் பண்ணுவாங்க. ஓகே, செகண்ட் பாயிண்ட்டு நம்ம பார்க்குறது வந்து செகண்ட் பாயிண்ட்டுன்றது வந்துட்டு 7.3.2 அவேர்னஸ் எம்ப்ளாயி மோட்டிவேஷன் அண்டு எம்பவர்மெண்ட். ஓகே, இதில் வந்துட்டு ரெண்டு செக் பாயிண்ட் இருக்குது. அந்த ரெண்டு செக் பாயிண்ட்டு என்னென்ட்டு இப்போ பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, ஆர்கனைசேஷனில் எம்ப்ளாயி குவாலிட்டி ஆப்ஜெக்டிவ்ஸை வந்துட்டு அச்சீவ் பண்ணுறதுக்கும், அப்புறம் கண்டினியூஸாக குவாலிட்டியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் புதுசாக எதாவது கண்டுபிடிப்பு, இனோவேஷன் எதாவது வந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுற போல் என்விரான்மெண்ட்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகே, அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் வந்துட்டு இன்னொன்று சேர்த்து பார்ப்பாங்க. அது என்னென்னா, அவங்க வந்துட்டு அந்த புதுசாக எதாவது கண்டுபிடிப்போ இல்லை கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டோ இல்லை குவாலிட்டி ஆப்ஜெக்டிவ்ஸை வந்துட்டு அச்சீவ் பண்ணுற போல் எதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு எப்படி வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுறாங்க, அந்த மோட்டிவேட் பண்ணுறதை வந்துட்டு எப்படி டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷனாக வந்துட்டு கேதர் பண்ணி எப்படி கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகே, அதாவது இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குவாலிட்டி ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிட்டி ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது வந்துட்டு குவாலிட்டியோட நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பார்ட் வந்துட்டு நான் செக் பண்ணோம், இந்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அச்சீவ் பண்ணுற போல் அந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு சொல்கிறது. அப்புறம் கண்டினியூஸாக வந்துட்டு எதாவது ரிஜெக்ஷன் இல்லாமல் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி தராங்க இல்லையா, அது வந்துட்டு அந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வரும். அப்புறம் அந்த ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சிட்டு ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுற போல் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அதை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுற போல் அந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஏதாவது மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு எதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. இதுக்கு தான் நிறையா மோஸ்ட்லி ஆர்கனைசேஷன்லலாம் வந்துட்டு குவாலிட்டி மந்த் அப்படின்ட்டு ஒன்று வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதான் இந்த நவம்பர் அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குவாலிட்டி மந்த்தை வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த குவாலிட்டி மந்தில் வந்துட்டு அந்த இயருக்கான அதாவது சஜஷன்ஸ்லாம் போட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா கேசன் எதாவது பண்ணியிருப்பாங்க, இல்லைனா ரிஜெக்ஷன் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதுக்கெலாம் வந்துட்டு அந்த
குவாலிட்டி மந்தோட எண்டில் வந்துட்டு அவங்களுக்கு அவார்டோ இல்லை ரிவார்டோ எதாவது தருவாங்க. அவார்டு அப்படின்றது வந்துட்டு ஏதாவது பொருளாகவோ இருக்கலாம், பொருள் இல்லை ஷீல்டு ஏதாவது வந்துட்டு தர்றதா வந்துட்டு அவார்ட். ஓகே, ரிவார்டுன்றது வந்துட்டு பணமாக தர்றது வந்துட்டு ரிவார்டு. ஓகே, இது வந்து நான் இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, இந்த அவார்டோ ரிவார்டோ எதாவது தந்திருக்காங்க இல்லையா, அதை வந்துட்டு டாக்குமெண்ட்டோட இன்ஃபர்மேஷனாக வந்துட்டு ரிட்டைன் பண்ணி வைக்கணும். ரிட்டைன் பண்ணி வைக்கிறதுனா எடுத்து வச்சுருக்கணும். நான் இவங்களுக்கு வந்துட்டு இந்த இது வந்துட்டு பண்ணாங்க, இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணாங்க, இல்லைனா இந்த கைசன் பண்ணாங்க, இல்லைனா இந்த ரிஜெக்ஷனே இல்லாமல் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்க, இல்லைனா ரிஜெக்ஷன் கஸ்டமர் எண்ட்கே போகாமல் வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரிவார்டு இல்லைனா அவார்டு எதாவது தராங்க இல்லையா, அதை வந்துட்டு டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷனாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகே, அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. செகண்ட் பாயிண்டில் வந்துட்டு என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, ஆர்கனைசேஷனோட குவாலிட்டி அவேர்னஸ் அண்டு டெக்னாலஜி அவேர்னஸை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுற போல் அந்த ப்ராசஸில் இருக்கா அப்படின்ட்டு இந்த செகண்ட் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் IATF 16949 கிளாஸ் 4, கிளாஸ் 5, கிளாஸ் 6, கிளாஸ் 7, கிளாஸ் 7லேயே நிறைய சப் கிளாஸ் பார்த்துருக்கோம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது வந்துட்டு 7.3, அதாவது அவேர்னஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகே, இதுக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்துட்டு 7.5 டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷன். ஓகே, அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, இதுக்கு ப்ரீவியஸான வீடியோ, அதாவது இந்த கிளாஸ் 4, கிளாஸ் 5, கிளாஸ் 6, கிளாஸ் 7 சொன்னோம் இல்லையா, அந்த வீடியோக்கான லிங்க்லாம் வந்துட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லேயே போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.